Amen.
சீக்கிரம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாத்தையும் இல்லை சீக்கிரமாக திரும்ப கூப்பிடுத்தார்கள் சீக்கிரம் கத்து நல்லவர் படிக்கிற மாதிரி பேசுவோம் சொல்லு. இந்த நாள் கர்த்தர் படைத்தவை செய்தார். ஆண்டவர் இந்த நாளில் வந்த பிள்ளைகளுக்கும் வராதவர்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராக. நான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் ஆண்டவர் என்று சொன்ன காரியம் சபைக்கு வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசியா செப்டம்பர் 1ஆம் தேதி கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், கோவிட் வரும் மாதை திரும்ப வைரஸ் வரவேண்டி கர்த்தர் சொன்னார். திரும்ப புதிய வியாதிகள் புதுதாக உலக ரீதியில வரும் என்று கர்த்தர் சொன்னார். நான் உங்களை குரூப்ல நான் போட்டிருந்தேன். இன்றைக்கு காலையில எண்ணிக்கை வரைக்கும் கோவிட் வாதை 50,000 பேருக்கு வந்திருக்கிறார். These days, almost 50,000 people are affected by the COVID. 11 பேர் மரித்திருக்கிறார்கள். 11 is dead. ஆகவே சீக்கிரமாய் லாக்டவுனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். So please there will be lockdown. ஆகவே நீங்கள் நடக்காது அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், நடக்கும், சீக்கிரமா வரலாம் போகிறது. And very soon you going to have the lockdown. ஆகவே 50,000 கேஸ் வந்திருக்கிறார்கள். This 50,000 cases. 11 பேர் மரித்திருக்கிறார்கள். 11 has died. ஏற்கனவே உலகத்துல பாதி பேர் மூளை இல்லாம இருக்கிறாங்க. Most of the people have no knowledge this life. Knowledge நான் சொல்ல கிடையாது, மூளைன்னு சொல்றேன். ஏற்கனவே உலகத்துல பாதி பேர் பிரெயின் இல்லாம இருக்கிறான். சொல்லுங்க, நான் உங்க மூளை இல்லாம ஆக்கிடுவேன். ஏற்கனவே பாதி பேர் உலகத்துல மூளை இல்லாம இருக்கிறான். Many people have no. கேரளால ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. அந்த வைரஸ் எப்படிப்பட்ட வைரஸ் என்றால் மூளையை சாப்பிடுதான். That it will affect the brain. யோசித்து பாருங்க, ஏற்கனவே மூளை எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க மூளையே போச்சுன்னா எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. The brains are infected. ஏன்னா மூளை இருந்தா சபைக்கு வந்திருக்கும், கர்த்தரை தேடி இருக்கும். See, they got brain, they got knowledge to the ஐயோ எந்த தலையில சொல்லுங்க பாருங்க. ஆமென் வர மாட்டேதே. அல்ல வேகமான ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஞானம் உள்ளவர்கள் சிந்திக்க கடவதாக. Let the wise think. கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கு மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு.
Those who seek the Lord, there's protection of the Lord. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. Write it down, write it down, write it இந்த down. பணிப்புடத்தில் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. I tell you from this altar, write it down. இந்த இடத்துல ஒரு நபருக்கு இப்ப நீங்க இங்க வந்தவங்க இல்ல, இங்க வராத ஒருத்தவருக்கு There's someone who are not here. நடு தெருவுல போய் போற நீங்க சீக்கிரமா கேள்விப்பட போறீங்க. You're going to hear that they're going to be in the street. அது கர்த்தர் என்ன சொல்லிட்டார். God has told me. நீ காத்திருந்து பார் அப்படினா. Just wait and see. நீங்கள் அதை கேள்விப்பட போகிறீர்கள். You're going to hear about it. ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களே தேவன் பிரமிக்கத்தக்கதான ஒரு உயர்வு கர்த்தர் தர போகிறார். Those who seek the Lord faithfully, the Lord will go and exalt them. நான் உங்களை பயமுறுத்துவது கர்த்தர் சொல்வதை மட்டும் சொல்லுகிறேன். I'm not threatening you, but I'm just speaking what the Lord says. ஆண்டவர் சொல்லிட்டாரு நடக்கும் என்று எனக்கு தெரியும். When the Lord speaks, certainly the Lord fulfilling. இந்த வாரத்தில் நடந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். I would like to share what happened last week. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை Last Tuesday, ஒரு அக்கினி கருத்தரங்குக்கு நம்ம போயிருந்தோம். we attended a fire conference. அங்கே கேரளா பக்கத்திலிருந்து நீச்சோ மெத்யூ என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார். A prophet came from Kerala. அங்கே என்னை கட்டாயப்படுத்தி அவர்கள் என்னை கூப்பிட்டிருந்தார்கள். They compelled me and forced me to attend. நான் முதல்ல சொன்னேன், நான் வர மாட்டேன், என் வாய் சும்மா இருக்காதுன்னு சொன்னேன். I said, I'm not coming because I will never keep quiet. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம பேசும்போது மக்களுக்கு பிடிக்காது. Because sometimes when we speak, people are not pleased with நான் it. சொன்னேன் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். I said, I'm not coming. அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி அவர்கள் என்னை கூப்பிட்டார். But they forced me. மேற்கொண்டு ஒரு 40 ஊழியர்கள் வந்திருந்தார். Approximately 47 of அந்த இடம் them. நிரம்பி இருந்தது. The place was full. ஜெபியிலிருந்து ஒரு பஸ் ஆள் வந்திருந்தார். A bus, people came from JB. இப்போ சித்தியாமன் பக்கத்திலிருந்து வந்திருந்தார். People came from Sithiawan. பல இடங்களிலிருந்து தீர்க்கதரிசனத்துக்காக வந்திருந்தார். Many people came for the prophecy from many places. எனக்கு முதல் பிரசங்கத்தை என் கையில கொடுத்தார். So they gave me the time first. அவர் கொடுத்தது 45 நிமிடம் தான். They gave me 45 minutes. நான் ஒரு வாரம் ஒரு அவர் எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். I think I took almost an நான் hour. பார்ப்பதற்கு 10 நிமிஷம் வரை தான் இருந்தது. Seems like 10 minutes. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். We began to pray. வானம் திறக்கப்பட ஆரம்பித்தது. Heaven has been rendered up. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். Everyone began to pray. அந்த இடத்துல இருந்து அத்தனை பேர் முழங்கால் போட்டார். Everyone in the place began to பரிசுத்த kneel. ஆவியான ஒரு பலத்த அசைவு கர்த்தர் கொண்டு வந்தார். Spirit of God brought a great movement in the place. சாபங்கள் உடைக்கப்பட்டது. Every curse has been broken. தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. The glory of God descended. அதுக்கு பிற்பாடு ஆவியானவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். And then later on, the Spirit of God did mighty things. ஒரு சில ஊழியர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார். Some pastors was laughing. தரிசனம் இல்லாதவர், The one with a vision, பாரம் இல்லாதவர், with a burden. அவர்கள் சிரித்து கேவலமாய் பேசிக் கொண்டிருந்தார். They just humiliated us. அதுக்கு பிற்பாடு நான் என்னுடைய செக்ஷனை முடித்து நான் பின்னாலே போய் அமர்ந்து விட்டேன். And after ending my section, I went and sat in the back. நான் என் மனதிலே ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், And in my heart, I told the Lord, இந்த நீதிமன்ற உண்மையிலே தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தார். if this is truly the prophet of God, அவர் ஊழியக்காரரோ ஊழியக்காரர் இல்லையோ எனக்கு தெரியாது. I don't know whether he's a servant of God or not. அவர் ப்ராஃபட்டா இல்லையா எனக்கு தெரியாது. I don't know whether he's a prophet or not. ஆனால் நான் பின்னால தான் உட்கார போறேன். But I'm going to sit right behind. ஆண்டவரே நான் பின்னால உட்கார போறேன். Lord, I'm not going to sit at the front. அவர் கூட என்னை பின்னால அழைத்தார். Many people invited me நான் front. சொன்னேன், இல்லை நான் பின்னால வர மாட்டேன் அப்படின்னு. I said, no, I'm not coming. நான் பின்னால தான் நான் வர I'm போகிறேன். going to sit right behind. கர்த்தாவே, நீர் என்னை கூப்பிட்டு லைன் ஆஃப் ஜூடா சபைக்கு தேவன் பேசுவீராக. Lord, I said, you have called me and you have to speak for the church. ஆண்டவரே நீர் கூப்பிட்டு பேசும். You speak, Lord. நீர் கூப்பிட்டு பேசும். You speak, Lord. என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்தேன். So I prayed in the presence of God. என்னுடைய பக்கத்துல 2 சூரிய சிப்பாய் அமர்ந்து கொண்டிருந்தார். So there were 2 people sat beside me. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2 பேர் இருந்தது போல. As both of people with the Jesus on the Calvary. இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள். And one on the right and the other on the left. ஒருவர் துள்ளி துதித்துக் கொண்டிருக்கிறார், போகலாம் என்று. One was just calling me, let's go. ஒருத்தர் வாய் திறக்க முடியாமல் அமைதியாக இருந்தார். The other one was remaining silent. நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாயிருங்க. I said, be patient. கொஞ்சம் பொறுமையாயிருங்க. Be patient. ஆண்டவர் ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார். God is going to do something. அன்னைக்கு பிரசங்கமே என்னவென்றால், And the message of the day, சிங்கத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். he was speaking about lion. அப்ப நான் சொன்னேன், அவர் சிங்கத்தை குறித்து பேசுறார். I said, Lord, he's speaking about lion. நம்மளை பத்தி தான் பேசுறார். Speaking about us. பிரசங்கமே நமக்கு தான். Message is for us. இறுதியில கர்த்தர் அதை விளங்கப்படுவார். God will confirm it. உங்களுக்கு ஆமென் வராதுன்னு நினைக்கிறேன். தூங்குறீங்களா? உயிரோடு இருந்தீங்கன்னா, உணர்வு இருந்துச்சுன்னா ஆமென் சொல்லுவீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா இருக்கும்? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் Name of the Lord Jesus Christ. கர்த்தாவே நீர் பேசும். Lord, you speak. கர்த்தாவே நீ காரியங்களை வாய்க்கப்படும். Lord, you make things to ஆண்டவருடைய prosper. சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். I began to pray in the presence of God. நான் சொன்னேன், நான் என்னுடைய பிரசங்க நேரத்துல சொன்னேன், And during my message, I said, எல்லாரும் தீர்க்கதரிசனத்துக்காக ஆயிட்டு வந்தீங்கன்னு
நிறைய பேருக்கு திருக்கதரிசனம் 10 திருக்கதரிசனம் கிடைச்சா பொறுக்காத ஆளு. Because many people, they are not satisfied with the prophecy they receive. கிட்ட போய் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, And I told them, தீர்க்கதரிசனத்துக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்கிறது. there's something beyond the prophecy. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That's the word of God. இந்த வார்த்தையை நம்பினாலே தீர்க்கதரிசனம் பலிக்கும். If the word, the prophecy will be fulfilled. இந்த வார்த்தையை நம்பினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். If the word of God will do great things. நான் திரும்ப சொல்கிறேன், Let me tell you இந்த again. வார்த்தையை நம்புகிறவர்கள் பிழைப்பார். Those who believe this will believe. இந்த ஊழியர்கள் கோபம் அடைந்தார்கள். So some pastors were annoyed. நாங்க தீர்க்கதரிசி எதிர்பார்த்து வந்தா இவங்க எப்படி பேசுறாங்க? We expected the prophet, but why? நான் எப்போதுமே உறுதியா இருப்பேன், தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட தீர்க்கதரிசனங்கள் கிடையாது. I always tell you, I must stand firm on my decision. அவைப்போது கர்த்தர் பேசுவார். God will speak. எல்லா வேதத்தின் படியே கர்த்தர் பேசுவார். God will speak with the word. அப்புறம் பார்த்தா ஊழியர்கள் அதெல்லாம் பேசுறார். So the man of God said the same thing. ஊழியர்கள் அதெல்லாம் சொன்னார். That's what he mentioned. அவர் சொன்னாரு, He said, நான் தீர்க்கதரிசனம் இப்போ வரைக்கும் மாட்டேன். I'm not going to prophesy now. வார்த்தை மட்டும் பேசுறேன். I want to speak the word நீங்க first. வார்த்தை மட்டும் கேளுங்க. Listen the word first. வார்த்தையை கேளுங்க. Listen the word. என்று 4 முறை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். Keep saying the same thing for 4 அவர் times. இதற்கு அரவுண்ட மாதிரி இருந்தார். I felt as if he slept. அவர் தீர்க்கதரிசனம் உரைத்து பார்க்கிறார். He tried to prophesy. ஆனால் தாமதித்துக் கொண்டே இருந்தார். But he has been prolonged or அவர் delayed. சிங்கத்தினுடைய தன்மையை குறித்து அவர் பேசிக் கொண்டு He வந்தார். has been speaking about the attributes of lion. அடிவாங்கின சிங்கம், Oh, singing as the tall lion, ரட்சிக்கிற சிங்கம், the lion, the raw, தன் இடத்தை குறித்து பாதுகாக்கிற சிங்கம், the lion to protect the tribe. அந்த காரியத்தை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். Speaking about the attributes of lion. சோம்பேறியா இருக்க சிங்கம், Lion was used to சோம்பேறியா இருக்கும். be lazy. ஆனா அது எழும்ப ஆரம்பிச்சார். But the moment he rose up, அதனுடைய கர்ச்சனை குறித்து பேசினார். he speak about the roars. ஆகவே ஆராதனை என்று சொல்லி பேசினார். He speak about the worship. என்று அவர் பேச ஆரம்பிக்க He began to speak. அப்போது கடைசியாக கொஞ்ச நேரம் இருந்தது. At the end, there's certain time, ஒரே ஒரு அம்மாவை கூப்பிட்டு, அது எனக்கு தெரிஞ்ச பிள்ளை மந்திக்குள்ள அவர் பிள்ளை கூப்பிட்டு சோமனார். I just called a lady and prophesied over her. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொன்னார். He told what happened in her life. ஒருவர் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறார். And later on, he kept on speaking in tongues. பின்னாடி இருந்த இல்லையா? I'm sitting right behind. அந்த பாஸ்டர் நீங்க வாங்க மன்னிக்க கூப்பிட்டார். I said, Pastor, you come forward. ஏன் அப்படின்னா You know why? உங்க பின்னால் ஒரு பெரிய சிங்கம் நின்று கொண்டு இருக்கிறார். See the great lion standing behind you. சொல்லிட்டு சொன்னாரு, And then he said, Lion of Judah, Lion of Judah. இந்த தேசத்தை கர்த்தர் கரத்திலே ஆண்டவர் Hallelujah. God has given a victory into your hand. ஐயா வேறு ஆமென் சொல்லுவார். Say it again. இந்த தேசத்தை கர்த்தர் நம்ம கரத்திலே நம்பி கொடுத்து விட்டார். God has trusted us for this nation. சொன்னார், நான் ஒரு பெரிய அரங்கத்தை பார்க்கிறேன். He said, I could see a great அரங்கம் ஸ்டேடியத்தை பார்க்கிறேன். stadium. அந்த பெரிய அரங்கத்தை நான் பார்க்கிறேன். I could see a huge stadium. அதுவா ஒரு சபையாய் மாறுகிறது. And it's becoming a church. ஒரு காரியத்தை தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். People are going to understand something. ஒருவேளை இப்போது பார்ப்பதற்கு சாத்தியமில்லாமல் இருக்கலாம். Maybe it seems to be impossible right now. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. Hallelujah. There's nothing impossible with our God. அதை பெற்றுக்கொண்டு As I receive it, அன்றைக்கு தீர்க்கதரிசனம் முழுவதும் லைனாக சொல்லுகிறார். the entire prophecies of our line of Judah. தாய் சபைக்காக பேசினார். He spoke about our church. He ஈராய் சபைக்காக பேசினார். spoke about Eli church. ஈராயில உங்களுக்கு சபைகளுக்காக கேட்டார். And he said, you have church in Eli. அதுக்கு பெரும்பாலும் பேர்களை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். And he need to call names. ஒன்று உறுதி தேவப்பிள்ளைகள். One thing is for sure. ஆண்டவர் அவரை அழைத்திருக்கிறார். God has called us. தேவன் அவரை முன்குறித்திருக்கிறார். God has appointed us. எனக்கு வருவார்கள் போவார்கள். People may come and leave. எதிர்ப்புகள் வரும் போகும். We may face objections. சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருக்கும். Which will rise up against ஆனால் us. தேவன் செய்ய நினைப்பது It's better no purpose of the Lord. ஆமென். வரமானது உயிர் இல்ல பொழுது மக்களுக்கு தேவன் செய்ய நினைத்தது. No purpose of the Lord. தேவன் செய்ய நினைத்தது. No purpose of the Lord. தடைபடாது. They never leave them. சத்தமாக கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நீ காது கேட்கிற சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் திருச்சபையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a plan over the church. ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். God has a great vision. அது சீக்கிரமாய் நடக்கும். And will come to pass. அது சீக்கிரமாய் It நடக்கும். surely come to pass. இந்த முதல் ஆராதனை வந்திருக்கிற பிள்ளைகள் For those who are here in the first service, அப்பா உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் the word the Father is giving you. ஏசாயா 54 அதிகாரம் Isaiah 54. கடைசி வசனம் எல்லாருக்கும் அடிக்கடி வாயில சொல்லுகிற ஒரு வார்த்தை. It's the word that every one of us used to confess. ஏசாயா 54 Isaiah 54.
before. 17 வசனத்தை உங்கள் கவனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 17. ஏசாயா 54 17 வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரம். என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும் போதே வாய்கள் வந்து எழுந்திருக்கணும். ஆயத்தில் கொண்டு வந்தவங்க மட்டும் காய் எழுதலாமே சொல்லுங்க. God is speaking to us this morning. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதே. Against you shall be prospered. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, The people of God, கடைசி காலத்திலே கடைசி வினாடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். living in the last day and last hour, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சகல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. every prophecy that Lord Jesus Christ speak in Matthew 24 has been fulfilled. எல்லாமே நடந்திருக்கு. Everything is coming to pass. ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தைகள் Every tribulation that God spoke பல about. தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது, When you look in the nation of England, பல இடத்தை நாம் பார்க்கும் பொழுது, many nations, சபைக்கு விரோதமாக செயல்பட்டு they கொண்டிருக்கிறார். are rising against the churches. பிசாசு சாத்தான் Satan அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். is roaring against the church, திருச்சபைக்கு விரோதமாக, against the church. பார்க்கும் இயற்கை நமக்கு விரோதமாக And the nature is against us. பல காரியங்கள் ஆண்டவர் 24 அதிகாரத்தில் சொல்லி நடக்கிறது. Everything that God mentioned in Matthew 24 is been ஆண்டவர் fulfilled. இவைகள் மத்தியிலே By the midst of it, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், the promise that God is giving us. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதே. Hallelujah. That no weapon that come against you shall be prospered. அவை வரமாட்டதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதே. No weapon that come against you shall be prospered. மத்தேயு 16:18 சொல்கிறார், Matthew 16:18 says ஆதாரவாசல் சபை மேற்கொள்ள முடியாது. that no gates of hell shall ever prevail. அவனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. And he cannot overcome you. நம்மை சுற்றிலும் கோவில் வரலாம். There will be COVID around us. நம்மை சுற்றிலும் பலவீனங்கள் வரலாம். There will be diseases around us. நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் வரலாம். There will be problems around us. In the mighty name of Jesus, Sweet Valley Namatina. ஆதாரவாசல் உன்னை மேற்கொள்ள முடியாது. Gates of hell shall never prevail. என ஆண்டவர் சொல்கிறார். Because the Lord has said, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே no weapon that come against you shall be prospered. வாய்க்காது. Will never prosper. யோசுவா 1:5 சொல்கிறார். Colossians 1:5 says, நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவா 1:5 யோசுவா 1:5 சொல்கிறார். Joshua 1:5 says, இதோ நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். as I was with Moses, I will be with you. சொல்லிட்டு சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் And after the Lord said, as long as you are alive, உனக்கு முன்பாக இருப்பது கிடையாது. no one will again rise up against you. என்ன சொல்ற? உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. And no one can rise up against you. உன்னுடைய யாருக்கு விரோதமாக, Against your business, குடும்பத்துக்கு விரோதமாக, against your family, பிள்ளைகளுக்கு விரோதமாக, against your children, உனக்கு விரோதமாக against you. எந்த ஆயுதமே வாய்க்காது. No weapon shall prosper. Hallelujah. தேவன் சொல்கிறார், Bible says ஆண்டவரோடு கூட இருக்கிறார். that God is with you. சாத்தான் தேடி வருவான் பல வகையில். Satan will come in many ways, எப்படியாவது உன்னை கீழே இருக்க பார்ப்பான். try to pull you down. 1 பேதுரு 5:8 சொல்கிறார், 1 Peter 5:8 அதை says விழுங்கலாம் என்று கர்த்தர் சிங்கத்தை போல வகை தேடி that is கொண்டிருக்கிறார். going around like a roaring lion, ஆனால் அது உன்னை அணங்காது. but will never harm you. அது சொல்ற அணங்காது. Will never harm you. பக்கத்துல சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அணங்காது, Never harm you. வராது, Never harm you. நெருங்காது, வாய்ப்பே இல்லை. No chance. பக்கத்துல சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை, No chance. வாய்ப்பே இல்லை, No chance. அணங்காது. Never harm. இன்றைக்கு நடத்தினவர் இன்றைக்கு
Maybe you might ask, ஊழியக்காரனுக்கு கொடுத்த வார்த்தை அல்லவா? is the word that God gives the man of God? இது அப்படிதான் சொல்லுது ஏசாயா 54 That's what Isaiah 54:9 says. உனக்கு ஒரு எதுவும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். That no weapon formed against you shall be prosper. இந்த ஊழியக்காரனுக்கு சுதந்திரம். And this is the heritage of the servant of the Lord. அது பாஸ்டருக்கு மட்டும்தான். Oh, this is for pastor alone. நான் சொல்றேன் இது உங்க எல்லாருக்கும். I say every one of us. நானே சொல்றது மட்டும் ஆண்டவர் செய்யப்பா. Lord, amen. ஆயிரக்கணக்கானது இருக்குது எடுத்துக்கப்பா. ஆமா. ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் கத்த தருவார். நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் ஆமென் சொல்லுவார் செய்வார். கர்த்தாவே யார் யார் ஆமென் சொல்லலையோ. Lord, whoever say amen. Whoever never say amen, Lord, take back all the blessings that what you have given to them. And give to those who say amen, Lord. Amen சொல்லுங்க. Church say amen. ஆமென் சொல்லிட்டீங்க அப்புறம் அது நடக்கும். ஆமா. இப்ப பாப்பா நீங்க ஆமென் சொல்லாம போனா இருக்குது ஆண்டவர் எடுத்துருவார். அதெல்லாம் வாயை திறந்து எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நான் என்ன ஊழியக்காரன்? Oh, I'm not a servant. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 வசனத்தை கவனமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Peter 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 வசனம் நீங்களோ வாசிங்க. நீங்களோ வாசிங்க 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய பொன்னியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறது. அவர் குறித்து பேசுவதுதான். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கமே. The reason why God chose us. இயேசுவை சொல்லணும்னு. Let's say you've never shared the gospel. நன்றி கட்ட நிறைய நன்றி கட்ட நாட்களை பார்க்கிறேன். இயேசுவை சொல்லனா அதுவும் நன்றி கட்ட வந்தாங்க. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. We never share about the love of Lord, then it's so ungrateful. சரி அதுக்குதான். The reason why God called. இயேசுவை சொல்லணும். To share the love of Jesus. ராஜரீக கூட்டம் என்றார். They are the priesthood people. ஆசாரியர்கள் என்றார். They are the priests. ஆண்டவர் சொல்றார் நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை நானே உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen. யோவான் 15:14 நீங்கள் பார்க்கலாம். I think John 15:14. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் The chosen people. பைபிள் தெளிவா சொல்லுது. The Bible says. சாத்தான் அவரை தொட முடியாது. And Satan cannot touch them. அப்படினா The reason is. பாய முடியாதுனா. You know why no weapon. பிள்ளைகள் மேல. Because upon those who are chosen. இவன் விசேஷித்த அபிஷேகம் வச்சிருக்கிறார். God has a special anointing. லூக்கா 10 சொல்லுது. Luke 10:10. தேவனை மிதிக்கும் சத்துருவின் சகலவல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு கேட்டு சொல்றார். Luke 10:19 says I have given the power to the work of Satan. Someone has trampled his foot. All authority. எல்லாரும் சொல்லுங்க என் கையில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given me the authority. அதிகாரம். என் கையில இருக்கு. It's in my hand. பிசாசு மேற்கொள்ள முடியாது. Satan cannot overcome. இந்த பகுதியை ஏசாயா 54 வயசு. I mean it's from Isaiah 54. சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கூட வேகமாக முடிக்க போகிறேன். I'm going to share very quickly. என்னாகும் 22, 23, 24 மூன்று அதிகாரங்களை நான் பார்க்க போகிறோம். We're going to take Numbers 23, 22, 23, 24. என்னாகும் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். We're going to look what happened in Numbers 22, 23, 24. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், The chosen Israelites. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். The Israel anointed by the Lord. இந்த பிரசங்கத்தை கேளு. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். Chosen by the Lord. இவர்கள் எல்லாரும் வனாந்தர பயணத்தில் கடந்து வருகிறார்கள். So they were all traveling in the wilderness. ஆகவே என்ன நடக்கிறது? So what happened was, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று யோசித்து வருகிறார்கள். they say, Balaam formed against the people of God. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறிய கூட்டம். The Israelites are a small group of people. அந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம். They're like a small group of people. பரதேசியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
have been going around. அவர்களுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. There is no permanent place for them. நீங்கள் பார்த்தீங்கன்றால் You look into the life. 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. Something happened in 21. அவர்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் செங்கடலை கடந்து. While they passed the Red Sea, அவர்களை கடந்து வந்தவர்களை சிறைவைத்தவர்களை பார்த்து இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் ஈஸியா ஜெயிச்சிடலாம். even their enemies thought that they can easily overcome the Israelites. அவர்களுக்கு ஒரு யுத்த அனுபவம் கிடையாது. Because they got no experience of war. அவர்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தவர்கள். They were in slavery for 430 ஒரு years. விடுதலை பெற்றவர்கள் வருகிறார்கள். Right now they received the deliverance in their house. ஆகவே அமோரியரும் So the Ammonites பாஷான் ராஜாவும் and King Bashan அவர் என்ன சீகமும் ஓக்ராஜ் என்ன நினைச்சார், and Sihon and Og, what they did was, அவங்க ரெண்டு பேர் நினைச்சு இஸ்ரவேலை போட்டு தள்ளியதால் they wanted to destroy the Israelites. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. But they forgot that இந்த இஸ்ரவேல் பார்ப்பதற்கு சின்ன கோத்திரமா இருந்தா, even though the Israelites seems to be a small group, சின்ன ஜனங்களா இருந்தா, a little flock, பார்ப்பதற்கு தகுதி இல்லாத இருந்தா, they seems to be like unworthy, பார்ப்பதற்கு ஞானம் இல்லாத இருந்தா, they might look like unwise. அவர்களுக்கு மேல அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வந்து கொண்டிருக்கிறார். There is a pillar of cloud and also a cloud of fire. சொல்லப்போற இயேசுவின் நாமத்தினால் Let me tell the name of Jesus. உலகம் உன்னை பார்த்து எதற்காகவும் பேசலாம். The world might speak against you. உலகம் உன்னை பார்த்து கேவலப்படுத்த நினைக்கலாம். The world must humiliate you. ஆனால் உனக்கு மேலாக மேக ஸ்தம்பம் இருப்பதை என்று அநேக பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். To understand that the cloud of the Lord is above us. சாத்தானுக்கு தெரியாதுடா. Satan have never knew it. பிசாசுக்கு புரியாது. He cannot understand it. நம்மளை பார்ப்பதற்கு ஒரு மாதிரியா இருக்கும். They might look down on us. கேவலமா இருக்கும். They might humiliate us. சரியில்லாம இருக்கும். They be unworthy. ஆனால் நமக்கு மேலாக ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. But there is the fire of God above us. நமக்கு மேலாக மேக ஸ்தம்பம் இருக்கிறது. There is the cloud of the Lord above us. என்று அவர்கள் மறந்துவிட்டார்கள். They have forgotten it. அதனால என்ன நடந்தது? So what happened was, அமோரியன் சீகோன் தோற்று போனான். so the Amorites and Sihon, பாஷான் ஓக்ராஜா தோற்று போனான். they got defeated. காரணம் அவர்கள் காணக்கூடாத ஒன்று இஸ்ரவேலில் இருக்கிறது. Something that they could not see that the Israelites have. இன்றைக்கும் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால் Hallelujah. Let me tell you the name of Jesus today. காணக்கூடாத மேக ஸ்தம்பம் உங்களுக்கு மேலே இருக்கிறது. And the cloud of the Lord around அக்கினி you. ஸ்தம்பம் மேலே இருக்கிறது. And the fire of the Lord around you. ஒரு விதமாக எதிரிகள் வந்தால் When our enemy arises, அவர்கள் தோற்று போவார்கள். they will be defeated. காது கேட்கிற பொழுது உனக்கு விரோதமாய் எதிரிகள் எழுதினாலும் அவர்கள் தோற்று போவார்கள். When they rise against you, they will be அவர்கள் defeated. தோற்று போவார்கள். They will be defeated. அவர்கள் தோற்று போவார்கள். They will be defeated. அவர்கள் தோற்று போவார்கள். அவர்கள் தோற்று போவார்கள். காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளே, Because my people of God, மேக ஸ்தம்பம், fire of God, அக்கினி ஸ்தம்பம், கர்த்தருடைய மகிமை, பிசாசுகளை ஜெயிக்க முடியாது. overcome you. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உனக்கு மேல மேக ஸ்தம்பம் இருக்கிறது. Fire of God, the cloud of the Lord is above you. சாத்தான் சரி பண்ணாலும் முடியாது. Satan cannot destroy you. ஆகவே இந்த யுத்தத்துல அவர்கள் பாஷா அமோரியர்கள் தோற்று போயிட்டாங்கன்னு அறிந்து So knowing that King Bashan and also, பாலாக் என்ன பண்ணுகிறார் என்றால், so what Balak did was, பிரியாமை கூப்பிட்டு அவன் வேற வழியிலே தேவப்பதற்கு தாக்க நினைக்கிறார். so he tried to overcome the Israelites. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. Tell you there's no chance. வாய்ப்பே இல்லை. பக்கத்துல பார்த்து வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, no chance. No chance. You can't. நீ எந்த வகையில வந்தாலும் என்ன தொட முடியாது. You cannot touch me no matter which way you come. முகரை பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எந்த வகையில வந்தாலும் என்ன தொடவே முடியாது. Look that you take any way that you take, it's not going to happen. கையை உயர்த்தி நல்ல கையை உதறி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இதுல பார்த்தா எனக்கு பிரசங்கமே வர மாட்டேங்குது. இப்ப பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. தொட முடியாது உன்னை. Cannot touch you. உன்னை தொட முடியாது. Cannot harm you. என்ன சதிகளை பண்ணாலும் தொட முடியாது. What they do, they can't harm you. என்ன நினைக்கிறானா? Now what he thinks is யுத்தம் பண்ணி நம்ம தோத்துட்டாங்க. that they have been defeated through war. அவன் பாலகன் பிரியாமை கூப்பிடுகிறான். He called Balak. அவன் பிரியாமை கூப்பிட்டு He called Balak. சமைச்சிடுறா. Please curse them. நம்ம கிறிஸ்தவ சூனியம் பண்றான்.
You see, some even Christians do some witchcraft, sorcery. சூனியம் பண்றான் சூனிய ஜெபம் பண்றான். They say they pray sorcery prayer. அடிச்சது போட்டு தாத்தே பாட்டு டான்ஸ்னா தவக்கர சக்கர முடியாக்கற. Oh, destroying, murdering, killing. நான் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது அவர் அதான் சொன்னாரு. உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு விரோதமா நம்ம உங்களுக்கு விரோதமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னார்? You know, the prophet said that the people are the witchcraft that will rise up against our church. அதான் சொன்னார். Even Pastor DMA said the same thing. அவரும் அதான் சொன்னார். They say the same thing. வரப்ப போறோம்னு அதான் சொல்றான். Those who are here say the same thing. நிக்கிறோம் ஆண்டோட கிருபை தான். See, we are standing by the grace of God. அடி வாங்க தான் போறோம் சீக்கிரத்துல. See, Satan is going to be defeated. கர்த்தரோட கேவலப்படுத்த தான் போறோம். நீங்க பார்க்க தான் போறீங்க. எதுவரை ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசனத்தை கூப்பிட்டு சபைக்கு சொல்றோம். See, they call the prophet to curse. சபை மூன்று இடங்களுக்கு அவரை கொண்டு போகிறார். See, he brought him to 3 places. முதல் இடம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். First place 22:41. முதல் இடம் எழுதுங்க வசனத்தை எழுதுங்க. முதல் இடம் 22:41. என்னாகும் நம்பர்ஸ் 22:41 முதல் இடம். Numbers 22:41. பாலுக்கு அந்த இடத்தை கொண்டு வர அந்த என்ன பண்றது 22:40. High place of prayer. மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். தீர்க்கதரிசி கொண்டு பாகாலுடைய மேடைகளை ஏற பண்ணினான். அவனிடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். அவனிடத்திலிருந்து பிலேயாம் ஜனங்களுடைய கடைசி கடைசி வரைக்கும் பார்த்தான். That Balaam could see from front to the end of people. இப்ப அங்க பார்த்துட்டு சரி பண்ணி பார்க்கறேன்னு சொல்லி 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And then 23:16. 23:14 போட்டீங்களா? அவனை பில்காலின் கொடுமுடியில் இருக்கிற சேமின் வெளியில அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டு கடாவையும் பலியிட்டான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே உடைய சர்வாங்க தகன பலியாடைகள் நெல்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன். 23:14 பிஸ்காவின் கொடுமுடி கூட அவனை கொண்டு போவார். He brought it to the top of Pisgah. 23:28 வாசிங்க. 23:28. அதுக்கு பிற்பாடு பேயோர் என்று சொல்லுகிற இடத்துக்கு கொண்டு போகிறார். And later on they brought him to the place called Peor. மூன்று இடம் என்ன சொல்றாங்க? பால் சொல்லுங்களா? பால் பாய் கலந்து சொல்லுங்க. பால் பால் மாதிரி சொல்லுங்க. பால் கத்தவா சொல்லுங்க. பால் அப்புறம் இரண்டாவது பிஸ்கா. பிஸ்காவின் கொடி கொண்டு சொல்லுங்க. பேயோர். அப்ப அவனை மூன்று இடம் பார்க்கிறோம். முதலாவது பால், இரண்டாவது பிஸ்கா, மூணாவது பேயோர். இந்த மூணு இடத்துல திகாபன்சூருடன் பார்த்து நம்மளை அடிக்க பார்க்கிறாங்க. Attack you with 3 angles. அப்ப பிசாசு எப்போதுமே அதை செய்யும். That's what Satan always does. இப்படி வருமா மூணு ஏங்கல்ல நம்மளை அடிக்க பார்ப்பான். They try to attack you in 3 angles. நான் ஒன்னு சொல்லிட்டேன். Let me tell you something. எத்தனை பேர் சத்தம் ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு மட்டும் தான் படிக்கும். You guys say it, you will fulfill. வசனம் படிக்கல. அப்புறம் ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நடக்க போகுது இந்த வாரம்? என்ன நடக்க போகுது? சத்தல மாதிரியாக என்ன நம்ம கர்த்தர் செய்ய போறாரு? 24:25. பின் பிலேயாம் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான். பாலாகும் தன் வழியே போனான். பின்பு திரும்பினான். பாலாகும் வழியே போனான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வந்தவனா திரும்பி போறான். விரோதமாய் இருமனவை எல்லாமே திரும்பி போவான். All the enemies are returning back. இயேசுவை நாமத்தினால் சொல்லுகிறேன். Name of Jesus, I tell you. உங்களுக்கு விளங்கல நினைக்கிறேன். இயேசுவை நாமத்தினால் சொல்லுகிறேன். Let me tell you the name of Jesus. இயேசுவை நாமத்தினால் சொல்லுகிறேன். Let me tell you the name of Jesus. இயேசுவை நாமத்தினால் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். Let me tell you the name of Jesus, it's a miracle. ராமே சொல்லவா இருப்போம். 14 ராமே சொல்லவா இருப்போம். இயேசுவை நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவான், ஜெபித்தாலும் தருவான். இயேசுவை நாமத்தினால் கர்த்தர் மாத்திரை பரிசுத்தம் என்ன ஆண்டவர் செய்வார். Give me the name of Jesus. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் செய்யதான் போறார். என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த வாரம் What I'm going to do. தீகா பெற்றுறவன அடிக்க நினைக்கிறவன் துண்டகால துணியனால அவளியா போறான். Come against you is going to flee away. நான் உன்னை சாவா இல்ல ஓடி போவான். Run away. வேதனை படுத்துற பத்தியா? The one that hurts you. அழுக படுத்துற பத்தியா?
தெரியுமா அவங்க தோத்து போனாங்க? You know why they were defeated? அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த விதம் அப்படி இருந்தது. Because the way they saw the Israelites was such. அவங்க பார்த்து பயந்து விட்டார். They were so terrified. அவர்கள் பார்த்த குடும்படிக்கு போற 3 இடத்துக்கு So போகிறாங்க. they went to 3 places. 3 இடத்துக்கு பார்த்த உடனே அவங்க மேல இருந்து கீழே பார்க்கலாம். When they look from top, சில நேரத்துல sometimes உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது. we don't know who you are. உங்களுக்கு சாட்சிகளா தெரியும். But Satan knows where. அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ணி பார்த்துட்டு பயந்து ஓடிட்டான். He came near and then he just flee away. எப்படி பார்க்கறான் தெரியுமா அவன்? How we look at you? சில காரியத்தை சட்டு புட்டு பார்க்க போறோம். We're going to go very quickly. வேகமாக ஒன்றாவது Firstly, 23:9 வாசி. 23:9. என்னாகும் 29:9 23:9 நம்பர்ஸ் 23:9. கண்மலை உச்சியிலிருந்த நான் அவனை கண்டு கண்மனை உச்சிலிருந்து யாரை பார்க்கறாங்க? உங்களை பார்க்கறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். Looking at you from the top of the mountain. ரொம்ப கேவலமா ஆமென் சொல்லுங்க. கண்மலை உச்சிலிருந்து பிசாசு பார்க்கறான். மேல வந்து பார்க்கறான். இயேசுவை பார்க்கறான். சொல்லுங்க. குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே பசுமை தனியாய் இருக்கிறார்கள். கையை உயர்த்துகிறார்கள் சொல்லுவார். Yes, sir. ஐயோ அந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. They're not an ordinary people. யாருடைய மிக்ஸ் பண்ண மாட்டான். They don't mix with people. யாருடைய சேர மாட்டான். They don't join with others. அவர்கள் தனியாய் பரிசுத்தமாய் வாழுகிற ஜனம். They are the only people which segregate, separated. உலகிலே பிசாசு எப்ப கொண்டு போவா தெரியுமா? You know where Satan will be defeated? அவனுடைய பார்வைக்கு முன்பதாக நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். When you are holy before Him. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. You cannot see God without holiness. அவனுடைய பார்வையிலே அவர்கள் பரிசுத்தராய் காணப்பட்டார். If they were holy before them, அவங்க கலக்கம் பண்ண மாட்டாங்க. then they are not been mixed. அவங்க கூட யாரும் சேர முடியாது. No one can join with them. தனிக்காட்டு ராஜா. They are the single. They are தனியாய் இருப்பான். They are always alone. தனியா ஜெயிப்பான். They will overcome by themselves. தனியா சாதிப்பான். They will achieve by themselves. நீங்கள் எல்லாமே தனியா தான் செய்வீங்க. They will do it by themselves. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில நேரத்துல Sometimes. கேட்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சக்தி கிறிஸ்து தமிழ் ஏதாவது ஒரு சொல்லுங்க. சில நேரத்துல கூட்டணி சரியில்லைன்னா எல்லாம் சரியாக போயிடும். நீ தனி ஆளு லைன் ஆஃப் சூடா நீ தனி ஆளு. Like how you are God. சிங்கரா தான் இருக்கணும். You must be single. பண்டிகைலாம் கூட்டமா இருக்கும். நம்ம யாரும் சேர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாரு. வண்டியா சொல்ல மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. சிங்கரா தான் இருக்கும். Lion cannot mix with others. ஆமா மத்தவங்க சேர முடியாது. Cannot join with others. பண்டிகைலாம் கூட்டமா சேரும். Only the swine will join in a group. தனியா இருந்தா அந்த பவரே வேற. The power of lion is different. யாரும் எதிர்க்க முடியாது. No one can resist it. பரிசுத்த ஜாதி. It's a holy nation. ஆண்டவர் அவரை பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். God is expecting a holiness. அதனால இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming very soon. நம்ம உலகத்தோடு நம்ம ஒரு ரெட்டவேஷம் தரிக்க முடியாது. We cannot have a double. We cannot live life in the world. வேற உலகம் வேற. We are different from the world. அறிக்கை செய்ய நான் வேற உலகம் வேற. Different from the world. சமீபத்துல அவர் சாதி கிளிக்கு சொல்லப்பட்ட ஒருத்தர் மரித்து போனார். Recently, a politician died. 32 வயசு தான். Is this 31? 31 years old. 31 வயசு தான். Just 31. அந்த 31 வயசு வாலிபன். The 31 years old young. அவரோட பொலிட்டிக்ஸா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு பிடித்தமான ஒரு காரியம் வேண்டாம். One thing I like about him. அவர் வசனத்திலே உறுதியா இருக்கிறதே. He is so firm in the word of God. சத்தியத்தை பேசுகிறவர். He spoke the word. அவர் டிரான்ஸ்ஜெண்டர் விரோதமா பேசுவார். He spoke against transgender. அவர் அழகிக்கு விரோதமா பேசுவார். He spoke against homosexuality. உடனே அவர்கள் கோபமாய் சுட்டு சாவடிச்சார். So they were all annoyed. But he firm in the word of God. அநேக வார்த்தைகள் உறுதியாயிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் பரிசுத்தமாய் மாறும்பொழுது When we live an holy life according to the word of God, உலகத்தோடு கூட நாம் சேராமல் with our joining with the word, நாம் பிரித்திருந்து தனியாய் வாழவேண்டும். when we are separated, பிரிக்கப்பட்டவன் then I'm separated. இரத்தத்தால் கழுவப்பட்டவன் That's the Lord Jesus. நீக்கப்பட்டவன். That will redeem. I'm something different. That made the பெரியவர் இருக்கிறார். The good I is in me. என்று நீங்கள் பிரித்து தனியாய் வாழும் பொழுது When you live such a life, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். let me tell you அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில சில சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். something that the life of Joseph. யோசேப்பு தேவனுடைய அழைப்பு
அழைப்பு பெற்றவன், Receive the call of God. தேவனுடைய தரிசனம் பெற்றவன். Receive the vision of God. ஆனால் பைபிள் சொல்லுது, The Bible says, அவன் போத்திபார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது Paul was working in the house of Potiphar. பேய் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், Genesis 39:7. அவனுடைய கண் யோசேப்பு மேலே இருந்தது. The eye was upon Joseph. யோசேப்பு மேலே அவர் இங்கிலீஷ் அழகா போட்டு ஆய சப்போர்ட் ஜோசப் அப்படின்னு என்ன பண்றது, அவருடைய கண் போட்டு யோசேப்பு கண்ணை போட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னோட கேள்வி என்னன்னா, The question is, கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பெரிய அரண்மனை, such a great huge palace. ஒரு எகிப்து அரண்மனை, எகிப்து சாம்ராஜ்யத்துல ஆம்பளே இல்லையா? Isn't there any other man in that kingdom? கண்டிப்பா ஆம்பளை இருந்திருப்பான். There might be many men. பொம்பளை நான் இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை இருந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அங்க கண்டிப்பா யார் இருப்பான்? நல்ல பலசாலி, நல்ல ஸ்ட்ராங்கா, நல்ல சிக்ஸ் பேக் எல்லாம் இருந்திருப்பான். All of them were with them. நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நல்ல ஸ்ட்ராங்கா, Good, strong, நல்ல சிக்ஸ் பேக், நல்ல ஸ்டடியா இருந்திருப்பான். handsome man, good. ரொம்ப பேர் இருந்தோம். Even beside all of them, இவனுடைய கண் யார் மேல? but she was looking at whom? சொல்லுங்க, யார் மேல? யார் தெரியுமா? You know why? யார் தெரியுமா? You know why? யார் தெரியுமா? You know why? நான் சொல்றேன், யார் தெரியுமா? You know why? யோசேப்புக்குள்ள அபிஷேகம் வந்தது. There's anointing in Joseph. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டதா? Whoever has been anointed, யார் முன்குறிக்கப்பட்டதா? whoever has been appointed, யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? whoever is chosen by the Lord, பிசாசுடைய கண்ணு அவங்க மேல இருக்கும். their eye will be upon, Satan's eye will be upon them. பைபிள்ல நான் தப்பிக்கவே முடியாது. You cannot escape. சாத்தானுடைய கண்ணு உன் மேல தான் இருக்கும். The Satan's eye will be upon you, உன் குடும்பத்து மேல தான் இருக்கும். upon your family. ஒவ்வொருத்தரும் உன்னை தேடி வரும். The problem will come upon you. மட்டும் ஒவ்வொருத்தரும் வருது அப்படின்னா நீ அழைக்கப்பட்டவன் அர்த்தம். You say that why I'm alone facing this because of எனக்கு the மட்டும் problem. பிரச்சனை வந்தா நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போறேன்னு அர்த்தம். If the Lord do something, the will of God. சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. Satan knows. எப்படியாவது உன்னை attack பண்ணி உன்னை உண்டனமாக்கலாம். They try to attack you and destroy you. ஒரு கண் போட்டான். And she put an eye on him. கண்ணவன் மேல இருந்தது. She fixed an eye on him. இயேசுவை நாமத்தால சொல்றேன். Name of Jesus, I tell you. எத்தனை சாத்தான் உங்க மேல கண்ணு போட்டாலும் And all this Satan that come against you. அபிஷேகம் தலையில ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். Because the anointing is upon me, Spirit of the Lord is in பரிசுத்த you. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். The Spirit is upon me. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். I'm separated. நான் இயேசுவுடைய பிள்ளை. I'm the child of நான் Jesus. முன்குறிக்கப்பட்டவன். I'm chosen. அவர் நாமத்தை கூப்பிடுகிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறார்கள். The name of the Lord is the children of God. எத்தனை ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளையை யாரும் தொட முடியாது. Nobody can touch the children of God. யோவான் 1:12 John 1:12. அவர் நாமத்தை அறிந்திருக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். The name of the Lord, call the name of the Lord, the children of God. ரோமர் 8:14 Romans 8:40. ஆவியானவர் நடத்தப்பட்டவர் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார். Those are led by the Spirit of the children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. You are the children of God. நீங்கள் ஆவியானவர் நடத்தப்பட்டவர். You are led by the Spirit of God. எத்தனை போத்திபாரின் மேல் கண் வைத்து நம்ம உலகினை பார்ப்போம். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய கரம் நம்மை இருக்கிறது. தேவன் நம்மை ஜெயிக்க வைப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை போத்திபா மனைவி வந்தாலும் வாய்ப்பு இல்லை. When how many Potiphar's wife comes, no chance. ஏன் கம்பெனில பிரச்சனை? Why is it a problem in your factory? ஏன் ஒரு பிசினஸ்ல பிரச்சனை? Why is it a problem in your business? உனக்குள்ள ஒரு கிருபை இருக்கு. There's a grace. குடும்பத்து மேல ஒரு கிருபை There's இருக்கு. a grace in your family. ஒரு அழைப்பு இருக்கு. It's a call. Oh, pastor, நான் bro something inside you. You won't know now. What is it to hear? நேரம் வரப்பாரு. The time will come. ஆண்டவர் நீ யாரு காட்டுவார். God will show you for you. கண் போட்டதுதான் கேவலமா போகும். அதுக்கு மேல கர்த்தர் உயர்த்துவார். எதுவரை ஆமென் சொல்லுவேன். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. ரொம்ப அழகா சொல்லுது. So the Bible clearly says, அவர் கண் போட்டது மட்டுமல்ல. not only she fixed her eye, 39:10 வாசிங்களா. நஷடா 39:10 சீக்கிரம் 39:10 டக் 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 வாசிங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். திரும்ப சொல்லு. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு நித்தம் அப்படின்னா என்னது? day by day, நித்தம்னா என்னது? day by day. என்ன
கொண்டே இருக்கு. Why am I facing problem daily? நித்தம் நித்தம் Day by day. நல்லா இருந்துச்சுன்னா நித்தம் நித்தம் சொல்லுங்க, நித்தம் நித்தம் Day by day. நித்தம் நித்தம் என்ன மட்டும் தேடி வந்துட்டே இருக்கு பிசாசு. Why is he coming after me? நித்தம் நித்தம் போராட்டம். Day by day struggle. நித்தம் 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 ஒண்ணு கண்ணு போட்டான், First he is the eye. ரெண்டாவது விடாம நித்தம் நித்தம் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. And then continuous problem. Let me tell you one thing. ஒரு காரியம் சொல்கிறேன். உங்க லைஃப் நித்தம் நித்தம் உங்க வீட்டை தேடி பிரச்சனை வந்துட்டே இருக்கலாம். The problem is coming towards your home. Something, the call of God in your life. Satan knows it very well. உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. There's a plan of God in your life. மேல ஒரு நோக்கம் இருக்கு. There's a purpose of the Lord. மேல தேவ தரிசனம் இருக்கு. The vision of the Lord. கண்டமா நோண்டாம ஒண்ண மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். There's a reason he will disturbing you. ஒண்ண மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். He can't keep on disturbing you. ஒண்ண கேவலப்படுத்திட்டே இருக்கிறான். Keep on humiliating you. நான் தெரியுமா உனக்குள்ள ஒரு தேவ கிருபை இருக்கு. இயேசுவை நாமத்தினால சொல்றேன். We tell you what Jesus. நீ எதுக்கும் அஞ்சாத. Not be afraid of anything. பரிசுத்தமாய் வா. Live a holy life. உண்மையாய் வா. சமத்தாக வேற்று. நல்லா ப்ரே பண்ணு. Pray well. நல்லா கர்த்தரை துதி. Seek God well. தேவனை மகிமைப்படுத்து. Glorify God. ஆண்டவரோட பிரித்தெடுத்து. God is separated. கர்த்தரோட லைஃப்ல பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றாக. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. உனக்கு தேவை இருக்கிறது. உனக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உனக்கு ஒரு தேவ தயவு இருக்கிறார். இப்ப பார்ப்பதற்கு சிறையாக இருக்கிறார். இப்ப பார்ப்பதற்கு சிறையாக இருக்கிறார். இப்ப பார்ப்பதற்கு கடினமாக இருக்கிறார். நாட்கள் வருக போகிறது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தப் போகிறார். உன்னுடைய காலம் சங்கடமாக வருகிறது. இந்த மாத முடிவுக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த தேவன் மாறாதவர். அந்த தேவன் கிருபை உள்ளவர். அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய பரிசுத்த ஜனம். First, they are holy people. மேலே பார்க்கறானா? Look from the top. இவங்க பரிசுத்த ஜனம். The holy people. ரெண்டாவது எப்படி பார்க்கறானா? Second, how he looks. 23:10 வாசி. 23:10. யாக்கோபின் 23 எண்ணாகமம் 23:10. Who can count the dust of யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பனை எண்ணுகிறவன் யார்? யார்? நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக. ஆமென். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், ஏம்மா இவனுக்கு ஒண்ணு பரிசுத்த ஜாதி. First is the holy nation. இரண்டாவது இவர்கள் பெருகிறவர்கள். Secondly, they are the one who grows. என்னால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜாதி. Let's say that was the holy nation. என்னால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான். நீங்க வாயை திறந்து சொல்றதா படிக்க சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜாதி. The holy nation. கடையில அடிச்சு சரியா சொன்னா சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜாதி. The holy nation. இரண்டாவது நான் பெருகிறவன். I will grow. சொல்லுங்க, நான் பெருகிறவன். நான் சொல்றேன், நீங்க பெருகுவீங்க இயேசுவின் நாமத்தினால. நீங்க ஆராதனைக்கு வந்திருக்க கர்த்தரை துதிக்க வந்திருக்கிற நீங்கள் பெருகுவீர்கள். The Lord, you will multiply. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறார். That's what God is expecting. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறார். That's what God is expecting. 1 பேதுரு 2:3 சொல்லுங்க, வாட்ச் பாருங்க. First Peter 2:3. 1 பேதுரு 2:3 நமக்கு என்ன சொல்றாரு? வாசிங்க. 1 பேதுரு 2:3 வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானபாலிகளின் வார்த்தையாய் இருங்கள். வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளிச்சதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாய் கையிலே பெற்றது கையை உயர்த்தினாலே சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பைபிள் சொல்றது நம்ம வளரணும்னா If you need to grow, வளரணும்னா தேவ வார்த்தை நமக்கு வேணும். you need the word of God. ஆசீர்வாதம் இருந்தா நீங்க தானா வளருவீங்க. You have the word will grow by itself. வார்த்தை இருந்தா You have the word. வார்த்தை இருந்தா சொல்ல வார்த்தை சொல்ல உனக்குள்ள You. வியாபாரம் பண்றீங்க. You do business. வார்த்தை ரொம்ப முக்கியம். The word is important. நீங்க கஷ்டப்பட்டு நாசமா வந்துட்டு இருப்பீங்க. Let's say you're Sri Nasilima. நாசமா நீ
Omihon, கொத்தியாக்குறை. Kuitiao. ஆமா, இது எல்லாம் நீங்க வச்சுட்டு இருப்பீங்க. You've been studying all these things. அங்க ஏதோ பக்கத்துல ஏதாவது ஒன்று உட்காந்துருக்கும் கடையில. And someone might come and sit in the stall. தேநீரை குடிக்கிறேன், மைலோ குடிக்கிறேன் வந்து உட்காந்துருக்கும். Want to drink some tea or Milo. நினைச்சு நான் குடி Give me another slipper. அதை சாப்பிடும். They might eat it. குடிக்கிறது ஓசு. They want to drink for free. குடிக்கிறது சொல்லுங்களா வாய்க்கு குடிக்கிறது ஓசு. Free. சாப்பிடுறதும் Eat for free. அது ஏன் சொல்லு நல்லா இல்ல? Why is the rice not good? பாதி உள்ள போயிடுச்சு. But add half of it. எல்லாம் பண்ணிடுச்சு. They will eat it குறை. and they condemn. இப்படி சமைச்சா எப்படி ஆள் வருவாங்க? இப்படி All the சமைச்சா people coming to cook it. இப்படி சமைச்சா எப்படி ஆள் வருவாங்க? All the people come. இந்த டேஸ்ட் அவங்க எப்படி வருவாங்க? This is the taste all the people buy. அவங்கள பார்த்து சொல்லணும். You should tell them. கூட்டிட்டு போனா எல்லாம் சரியா இருக்கும். You should shut and go. Everything will be fine. சில நம்ம வீட்டுக்கு வரும். Sometimes some people visit your house. அப்படியே கண்ணு அப்படியே நம்ம மூஞ்ச பார்க்கும்போது வீட்டை சுத்தி பார்க்கும் பாருங்க. You never look at you, look around your house. அப்படியே ஒருத்தமே அவங்க வீட்டுல இல்லாத மாதிரி நம்ம என்னமோ வாங்கி வச்சுக்கிறோம். They'll open up their door and look around. பார்த்துட்டு ஏதாவது நமக்கு சொல்லிட்டு போயிடும். And they'll speak against it. நமக்கு ஒன்றும் இருக்காது. ஏதாவது சொல்லிட்டு They போயிடும். say speak something நீ and வேற விஷயம் பண்ணிட்டு இருக்க. Praise God. ஆமா. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடும். they say something. நம்ம கஷ்டப்படுறது நம்ம தான். We are the one who's struggling. ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடும். And they will speak. அப்படி சில பிசாசு ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா When some people speak like that, எல்லாமே நாங்கள் நல்லதா இருக்கணும். just say, I'm doing well. வாய மூடிட்டு போன எல்லாம் சரியா இருக்கும். More you can keep your mouth shut. சில நேரத்துல சொல்லிதான் ஆகும். Sometimes you have to tell. சில பேருக்கு உரைக்கிற மாதிரி Sometimes you have to be harsh. ஆனா அது நடக்கும். சில பேருக்கு உரைக்கிற மாதிரி ஒரு ஆவன் சொல்ல போனோம். எப்படி அவங்கள்ட்ட நான் சொல்ல அப்ப நீ அப்படியே கடன் You said if you don't, then you will be the same. அப்படியே Just be very காலை good. எப்படி சொல்றது? How can I tell my sister? அண்ணங்களை எப்படி சொல்றது? How can I tell my brother? தம்பிகளை எப்படி சொல்றது? How can I tell my brother? மாமன் எப்படி சொல்றது? How can I tell my தாயாரும் சொல்ல முக்கால சொல்ல முடியும். சொல்ல வேண்டிய சொல்லிதான் ஒரு ஆவன் சொல்லுவார். சொல்லுதாலே சொல்லுதாலே ஐயோ நான் ஜெபம் பண்ற தானாவே போக இச்சாக வரைக்கும் போக கூடிய இருந்து குடிய நோடி உன்னையும் புதைச்சி சிறுதைய வச்சு மாலைய போட்டு கண்டட கொடுத்து மூணாவது வாயில ஊத்துறவன் பாரு அங்க ஊத்தி ஒரு வரை பண்ணா போக never leave you until we bury you. இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. சிலது அனுப்ப வேண்டியது அதுதான். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. Cast it out. அதுல வாயின் வார்த்தையில வல்லமா இருக்காது. There's power in the words. நல்லா இருப்பீங்க சிஸ்டர் சொன்னா சந்தோஷமா இருக்கும். சந்தரவாதியாக்கறா. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. You say you're doing good, it's okay. என்னடா கடை வந்திருக்கியா? Why do you open a store? என்னடா கடை வந்திருக்கியா? Why you open a store? ஐயோ சீரக்குடி பக்கத்துல இருக்கு. It's beside the Chinese. It is Stephen. அங்கிட்டு ஒர்க் ஷாப். There is workshop. எவன் வர போறான்? Who's going to நீ come? மூடி இருந்தா எல்லாம் வரும். You write your business, everything will be fine. ஆமென் வராத. ஆமென் வராத. ஆமென் வராத. சொல்லு ஆமென் வராத. சொல்லுடா இது புரியலப்பா. சொல்லு ஒரு ஆமென் சொல்ல வாருப்பா. நான் உட்கார்ந்துட்டே பேசி பிரிச்சுக்கோ. அப்ப இப்ப சில நேரத்துல நம்ம சில தீர்மானம் எடுக்கணும். Sometimes you have to decide. கவனிங்க வார்த்தையில வளருங்க. You have to grow in word. வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். Speak the word. வார்த்தையை பேசுங்க. Speak the word. நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க ஜெபித்து முடிக்க போறேன்னு காரியத்தை We shall சொல்லுங்க. sit here and pray. நான் அப்பா அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். Once me and my family we went to a house. அவங்க கூப்பிட்டாங்க சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி நாங்க 4 பேர் தான் போறோம். Four of us went because they called. நம்ம காலையில 4 பேர் தான் போக முடியும். 4 பேர் தான் போறோம். Four of us went. அதுல போயிட்டு வீட்டுல உட்காந்து We sat in the house. அப்படியே ஒரு கேள்வி ரூம்ல இருந்து வந்துச்சு. அதெல்லாம் ஆச்சு ஆமா அது ஒரு கேள்வி வந்துச்சு. And an old lady came. சரி வயசான வயசான வாயில் போட்டீங்கன்னா இன்னும் ஒன்று நோண்டு எடுத்துட மாட்டோம். Some old people's voice is very. சில வயசு கூட ஆகல. ஆதிக்கமே கிழிவு பேர் பேசு. Some young people speak like a
அது வேற கேட்டகரி. அது வைக்க முடியாத கேட்டகரி, அது ஒண்ணுக்கு உருப்பிடாத கேட்டகரி, அது நாசகட்ட கேட்டகரி. பிரைஸ் காட். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. அந்த கேள்வி எப்படி வந்துச்சு? சொல்லுங்க. நீ தான் ஆல்ரெடி இப்படி கை ஆடிட்டீங்க. அந்த கேள்வி அப்படியே வந்துச்சு. ஐயா சோத்திரம் வணக்கம் அப்படிச்சு. நானும் வணக்கம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னார், நானும் வணக்கம் சொன்னேன். நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். ஒன்னாதான் இருக்கிறீங்களா? நான் ஒன்னா இருந்தா உனக்கு என்ன? ஒன்னா இருக்கீங்களா? ஒன்னா இருக்கோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கியா? தலையாடிட்டு போய் பேசி ஓரத்துல உட்காந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்குமா காடிக்குள்ள? ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பேய் போய் உட்காந்துச்சு. ஆனா காடிக்குள்ள பேய் ஆயிடுச்சு. அப்பா போட்டு தாக்கி பாங்க எடுக்கிறார். குத்தி பார்க்கிறார். பயிர் பெருசானதுனால பவுன்ஸ் ஆயிடாரு. அவர் முடியல, கடல் போயிருச்சு. பாவம் குத்தி பார்க்கிறார். கடுப்பாய் மேல போயிட்டார். மேல போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தார். சந்தோஷமா நான் போனோம். கேள்வி நல்லா வரைக்கும் கழிச்சு பாரு. பீடடா. My father said, "No, this demon." அந்த கேள்வியை பார்த்தாலே கர்த்தருக்கு சோத்திரம். From that day onward, the moment I saw the lady at the அன்னைக்கு கடையில பார்த்து கர்த்தருக்கு சோத்திரம். கனவாய் சக்கர ஓடு. சில பேரை கண்டாலே என்ன செய்வான்? Some of them can be avoid some people. ஒரு ஆமென் சொல்லவா? ஐயோ சோத்திரம். Just avoid them. அப்படி ஓடியா? You have to avoid. Be careful. வார்த்தை. Because of their words. வார்த்தையில வளர முடியும். You can grow in your word. வார்த்தையில வளர விடாம ஆக்க முடியும். And the word can stop your growth. வார்த்தை வாழ வைக்க முடியும். Word can give you life. வார்த்தை சாகடிக்க முடியும். And word can heal you. சில பேர் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிடுவாங்க. Some people just speak whatever they want. ஆனா அதே வார்த்தை அவங்களே பேச வச்சுங்க. But let's say you speak the same thing to ஓ them. இந்த மாதிரி இப்படி பேசிட்டீங்க, அப்படி பேசிட்டீங்க. Oh, you speak to me, what you speak this to me. ஆனா அவங்க பேசுறது மறந்துட்டாங்க. They will have forgot what they spoke. அவங்க சொன்னது வந்திருப்பாங்க. They forgot what they said. ஆனா அவங்க யோசிக்க மாட்டாங்க. They would never think அதே வார்த்தை அவங்க சொன்னா, that the same thing we spoke to them. அதே வார்த்தை இவங்க சொன்னா, If the same thing we speak back to them. ஆமென் சொல்லுங்க. ரீகண்ட ஒரு வார்த்தை சொல்றேன், நான் ஒரு வார்த்தை சொல்றேன். Let me say speak to Raymond. ரேமன் எது? சரி முடிக்க போறேன். சரி டக் 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 சொல்றாங்க. ரேமன் Raymond stand. ரேமன் Raymond, எங்க இருக்க? where are you? நான் வேலையில இருக்கேன் பாஸ். I'm in working place. வேலை. சரி சொல்லு. எங்க இருக்கீங்க? அத்தா எங்க இருக்கீங்க? At the city house, where are you? ஓ நாங்க அத்தா கூடுதா என்ன கூடுதா தெரியல. மாமா கூடுதா. மாமா இங்க இருக்கீங்க. பேஸ் கால். மாமா எங்க இருக்கீங்க மாமா? நான் வேலையில இருக்கேன். வேலையில இருக்கேன். எங்க ஒரு வீடியோ கால் பண்ணு. அவன் பிஸியில இருப்பான். அவன் என்ன இருப்பான்? Very busy. வேற டென்ஷன் இருக்கும். வேற டென்ஷன். அவங்க என்ன பிரச்சனை பாஸ் என்ன துப்புறா நமக்கு என்னது? You know what is the pressure that you have in job? இந்த வீடியோ கால் பண்ணு. Oh, video call me. இந்த மூளை அட சரியா. சரி. கத்தம். Actually, with the show. அவ வந்து அவன் டென்ஷன் தாங்க முடியாம ஆமா ஏன்டா ஆண்டவர் அதான் இப்ப சொல்லுவாங்க மேன் என்ன சொல்லுவாங்க மேன் அப்புறம் அது அடுத்து என்னது ஊமன் நான் சொல்றேன் ஊமன் இல்ல ஊமன் சொல்லு மேன் ஊமன் 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 பண்ணிட்டு வீடியோ அவன வீடியோ காட்டுறான் வீடியோ காட்டி பாய் ஓகே சார் பாய் ஃபோன் வை உட்கார் Just take the phone. இப்போ என்ன நடக்குது So what happened? செல்வி City. ஏத்து ஆன் ஜப்பாங்கரி எடுத்துட்டான் இப்போ ஜப்பாங்கரிக்கு இவன் கால் பண்றான் He's calling her. இவன் கால் பண்ண எங்க இருக்கு Where are you? எங்க இருக்கு
இது வேற டென்ஷன்ல இருக்கு. She's in different tension. நான் சொல்லிட்டேன். அவன் என்ன கேட்டான்? What he asked? எங்க இருக்கு? ஓ, நான் எங்க இருக்கேன் உங்களுக்கு கேட்டேன். Why do you care where I am? சரி சிரிக்கிட்டு பார்த்தா அது இது போல இருக்கு. நான் எங்க இருக்கேன் உனக்கு கேட்டேன். What is the what? நான் வேற டென்ஷன். சரி நீ வீடியோ தரேன். Can you open video? நான் பார்க்கறோம். Can you see? அப்படின்னு இப்ப இந்த அம்மா சொன்ன வார்த்தையை இப்ப சொல்றான். நீ யாரு கூட இருக்க? Who are you with? அப்ப அது குத்துதா இல்லையா? அதுக்கு குத்துதா இல்லையா? அப்ப அது இவனுக்கு பேசணும்னா அது யோசிக்கணுமா யோசிக்க கூடாது. She must think before she asked him. ஹலோ, யோசிக்கணுமா யோசிக்க கூடாது? யோசிக்கணுமா யோசிக்க கூடாது? ஓகே, இவன்கிட்ட பேசும்போது ஓகேவா? அதே அந்த வார்த்தை உன்கிட்ட பேசும்போது சந்தேகம் சந்தேகம் பேய் விசாரி உள்ள சொல்றான். ஞானமா இருக்கும். Be wise. ஞானமா இருக்கும். Be wise. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வசனம் தெரியல போகுது. பக்கத்துல வசனம் புத்தி உள்ள ஸ்திரீ எதை கட்டுறா? சுடுகாடை கட்டுகிறாள். அப்படியே சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லு, இங்கிலீஷ்ல சீக்கிரம். The wise woman builds a house. Not a graveyard. Today all the wife, you know your girl very good, very good. Clap for your wife. சந்தோஷம் அங்க போறாங்க. உங்களுக்கு கை தட்டி நீங்களே முடிக்கிறீங்க. நான் அப்படிதான் பார்த்தேன். கையை தட்டி நல்லா நீங்க தான் நல்லா ராமே சொல்லுவாங்க. அது கண்ணட பைபிள். ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் அது ஒரு கண்ணு திறக்கிறது. உட்கார். கடுக்கும். நான் ஃபாஸ்டிங் டைம்ல ஒண்ணும் குடிக்க மாட்டேன். I will never drink anything in fasting. காஃபி மட்டும் தான் குடிப்பேன். Only coffee. அது நெஸ்காஃபி மட்டும் தான். கோல்ட் நெஸ்காஃபி மட்டும் தான் குடிப்பேன். இது புரிய அப்பட்ட திறக்கிறது. அங்கே அந்த அம்மா போய் சொல்லு. யார் ஆர்த்திக பையனே அக்கா கரெக்டா சொல்லிட்டார். அப்பா கேட்டா சொல்லுங்க. நான் சொன்னேன் விக்கி the prophet சொல்லிட்டாங்க. பாஸ்டர் காஃபியே குடிக்க கூடாது. இதுக்குதே சர்ச் வந்து வாங்க பாத்து. காலையில ஏஞ்சி படிக்கலாம் படிச்சு காஃபி சொல்லு. Early in the morning, I wake up and have coffee. coffee. She started giving coffee. ஐயா காஃபி கொடுக்க முடியாது. I can't drink coffee. ஏன் கொடுக்க முடியாது? No, why? விக்கி the prophet. That says the Lord, Vicky the prophet. I declare that the man of God should not drink coffee. Bullshit, Vicky. சுவாமி கொண்டு வா. இல்ல விக்கி சொல்லிச்சு முடியாது. விக்கி சொல்லிச்சு முடியாது. நான் சொல்றேன் காஃபி கொண்டு வா. விக்கி சொல்லிச்சு. அப்படி அவர் அதுவரை விக்கி சொல்லிச்சு அதான் சொல்லிட்டாங்க. அதுவும் அவர் மீறி கேட்டாருன்னா நீங்க சொல்லுங்க விக்கி நான் சொல்றேன். அவனை இது காஃபி பாருல சந்திரவரி காஃபி தான் காஃபி வரணும் காஃபி தான். இந்த வார்த்தையை கேட்டு அங்க போய் சொல்லி அந்த வார்த்தை உள்ள ஆழமா இறங்கி அந்த ப்ராபர்ட் சொல்லி எங்கதான் நடந்தது. எப்போதுமே அந்த ப்ராபர்ட் முடிஞ்ச பிறகு தான் சொல்லுது. அந்த ப்ராபர்ட் அஷன் நடந்ததை சொல்லுது. நடந்து கொண்டிருந்து சொல்ல அது வேற மாதிரி ப்ராபர்ட். அது அஷா அப்புறம் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் தான் ராமே சொல்லுங்க.
சொல்லுங்க ஹalleluya. வளரும். நீ இப்படி இருக்கக்கூடாது. Should not be the same. வசனத்தை பேசுங்க. Speak the word. வார்த்தையை பேசுங்க. Speak the word. இந்த வாரம் 7 நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை speak the word of God. Declare the word of God. அதை பேசிக்கிட்டே இருங்க. நீங்க வளர்ந்து கொண்டே இருங்க. நான் எங்க போனாலும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சொல்லுவேன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, கர்த்தர் தான் என் கூட இருக்கிறார். I always declare, speak that God is always with me. No one can overcome it. என்ன வந்தாலும் கர்த்தர் என் பக்கம், என் பக்கம், When என் God பக்கம், is on my side, God is on my side. கர்த்தர் என் பக்கம், என் பக்கம், என் God பக்கம், is என் on பக்கம். my side. ஆண்டவரே நீர் என் பக்கம் இருக்கிறீரப்பா. Lord, God on my side. அதனால எத்தனையோ போராட்டத்திலையும், Even in the midst of all the problems, எத்தனையோ பிரச்சனைகளையும் midst of all the struggles, அவர் எனக்கு கண்மலையாக இருக்கிறார். He's my Lord. எத்தனை ஆமென் சொல்லுங்க. நீங்க போற ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. முதலாவது அவர்கள் கண்டது அவர்கள் பரிசுத்த ஜாதி. Firstly, they were holy nation. இரண்டாவது அவர்கள் புரிகிறவராயிருந்தார். Secondly, they are going to grow. மூன்றாவது 23:14 வாசிங்க. 23:14 சீக்கிரம். என்னாவது 23:14. அவனை பிரசங்கத்தின் கொடுமுடியில் இருக்கிற ஆ. சோப்பு வெளியில அழைத்து கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒன்றுல 7 பலிகளை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் காலையெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்றான் பையன். படுபாவிங்க என்ன பண்ணாலும் படிக்காட்டா. அது கேட்ட 21 வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, யாக்கோபில் அக்கிரமத்தை காண்பதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் காண்கிறதும் இல்லை. குற்றம் பார்ப்பதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களோடு கூட இருக்கிறார். ஆத்மின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெயகம்பீரம் சத்தம் அவர்களோடு கூட இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்தின் கொத்த பலன் காண்டாமிருகத்தின் ஒட்ட பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு முன் பரலோகத்திற்கு ஆமா, கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர்கள் பராக்கிரமசாலிகள். They are mighty warriors. தாக்கு வர நினைக்கிறவன் சொல்றான், You see, the enemy says, சபிக்கணும்னு நினைக்க சொல்றான். God gave curses. Hey, they are holy people, don't touch. அவர்களுக்கு பரிசுத்தமானவர்கள். அவர்கள் காண்டாமல் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். Growing, they are multiplying. எனக்கு இதுக்கெல்லாம் நீங்க ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லவா இப்போ? Lion of Judah, பரிசுத்த ஜனம். Holy nation. கேவலமா ஆமென் சொல்றீங்க. Lion of Judah, பரிசுத்த ஜாதி. Holy nation. பரிசுத்த ஜனம். ஒரு ஆமென் சொல்லுங்க இப்போ. அவர்கள் பெருகிறவர்கள். They will grow. அவர்கள் பெருகிறவர்கள். Grow. அவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். Keep on growing. நான் சொல்றேன், உங்க bank balance பெருகும். Grow. உங்கள் business பெருகும். Grow. உங்கள் வியாபாரம் பெருகும். உங்கள் குடும்பம் பெருகும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மூன்றாவது, நீங்கள் பராக்கிரமம் உள்ளவர்கள். Secondly, they are mighty warriors. காரணம், ராஜாவின் கம்பீர சத்தம் உனக்குள்ள இருக்கிறது. The king is among you. பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகம். So you are wild ox. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகம். அது சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, சமத்தா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, நீ காண்டாமிருகம். நாடுதான் கூப்பிட முடியாத பிரச்சனை ஆயிடும், நாயின்னு சொல்ல முடியாத பிரச்சனை ஆயிடும், இதுன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் சொல்லுங்க, நீ காண்டாமிருகம். பைபிள் சொல்லுங்க, நீ காண்டாமிருகம். சிலது பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகம். அந்த பக்கத்துல பார்த்து நீ ஒரு காண்டாமிருகம் சொல்லுங்க. ஒரு அடியா சொல்றதா இருக்கும். சொல்லுங்க, ஹalleluya. கர்த்தர் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு காண்டாமிருகம். காண்டாமிருகம் தேசப்பட்டாலும் இருக்குமா? You know, wild ox is not designed. காண்டாமிருகத்தை ரேஸ்ல சுட முடியாது. You can't shoot him easily. அந்த தோல்ல புல்லட் ப்ரூஃப் இருக்கு தெரியுமா? And his skin is so thick. அது சுட்டினா ஒரு தடவை அது போனுச்சுன்னா அந்த ரேஸ்ல உள்ள இறங்காது. Even the bullet cannot go through the அது skin. பாடி சட்டன வழியாக அப்படி வந்து ஒரு அட்டாக் பண்ணும். He can just attack you. நீ ஒரு காண்டாமிருகம். You are a wild நீ ox. ஒரு பராக்கிரமசாலி. எனக்கு தெரியல நீ யாரு. You don't know who ஆனா you are. எதுக்கு தெரியும் நீ யாரு? ஆமென் சொல்லுவேன். செத்தான் ஒரு மனிதன் இருக்கிறான். Man called Jephthah. செத்தா அவன பராக்கிரமசாலின்னு வேதம் The சொல்லுது. Bible says he's man of valor. அந்த செத்தாக்கு தன்னை யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. He had never known who he is. யாரையாதிபதிகள் 11ஆம் அதிகாரம். Judges 11. அவன் வாழ்க்கையில சரியான ஒரு பரமேஸ்வரி மகன் வேதம் சொல்றாரு. He's the son of the harlot. அவன் ஒரு பரமேஸ்வரி மகன், அவனுடைய அப்பா ஒரு கீரியாத்தன், ஒரு கொடுமையான ஒரு மனிதன். And the
and he's a wicked man. கூட ஒண்ணுன்னா அவனை அடிச்சு விரட்டுறான். So the brothers are casting on நீ him. எங்க அம்மாக்கு பிறந்தவனால வெளியே போறான்றான். That you are not born of a ஆனா prophet. உடைச்சி அவன் He was so heartbroken. அவங்கள போய் சண்டை போடல. He didn't quarrel or fight with them. அவன் ஒரு கூட்டணி கூட்டல. He didn't set up a group. அவங்களுக்கு பிரச்சனை ஒரு டீமே உருவாக்கிடுவாங்க. Our people, when there's problem, they will just அவன் கூட்டல. they never get any group. 11 11. நியாயாதிபதிகள் 11 Judges 11. சீக்கிரம் சீக்கிரம் 11 நியாயாதிபதிகள் 11 வாசி சீக்கிரம் 11 எடுத்து வேற வாசி டக்கரை வாசி வாசி தமிழ் எடுத்து டக்கரை வாசி எத்தா இப்பினத்தின் மூப்பருடைய கூட போனான். ஜனங்கள் அவனை தலைமையின் தலைவனும் ஏனாபதியாக வைத்தார். எத்தாவின் காரியத்தை எல்லாம் Everything depends on what it is God. What you done is, he brought all the matters to the house of God. He brought the whisper. To the presence of God. God is with your power. Bible says, in verse 29, the Spirit of God is sent upon Jephthah. You what Jesus tell you? Jephthah was cast away. He had been humiliated. He had been spoken against him. Because he had a shot the king in the head. Jephthah was in him. Because he put all the men in the house of God. Leader of everyone. Name of Jesus. Name of Jesus. You are the leader. You are the man of valor. I am the holy nation. அவசரம் உனக்கு எல்லாமே எல்லாத்தையும் அவசரம் கை உயர்த்தி எல்லாரும் சின்ன பையன் உட்காருப்பா நீ வச்சு உட்காரு சின்ன பையன் தான் எனக்கு நீங்க தம்பி தான் உட்கார் உட்காரு கத்தருக்கு சோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க அவனுக்கு பிடிக்காத வார்த்தை பேசுவாங்க சின்ன பையன் கூப்பிட்டு அவனுக்கு என்னது நான் என்ன செய்யறீங்க எங்க அம்மா முத என்ன பொத்துட்டாங்க உன்னை கடைசியா பொத்துட்டாங்க எங்களுக்கு எல்லாமே மாய மூடி ஒரு அலையா சொல்லுங்க நீ ஒன்னும் பேசாத அமைதியா சொல்லும் போது வாசி அவசரம் குறுக்க பிரேஸ்கா கர்த்தர் நல்லவர் ஒரு ஆமை சொல்றதா இருக்கும் ஆமை சொல்ல நீ முறைச்சாலும் நான் அசர மாட்டேன் சிங்கம் ஒரு ஆமை சொல்லுங்க எல்லாம் வாய்ப்பு நீ ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க மைக்கு என் கையில ஆமை சொல்லுவார் மைக்கு என் கையில சவுண்ட் அவர் கையில ஆகவே நீ ஒண்ணும் பண்ண முடியாது உட்கார் கொஞ்ச நேரம் கை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க எல்லாம் சொல்லு இல்ல பெட்ரோல் சேலை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆட்டுக்கு எந்த அளவுக்கு வாழ வைக்கணும் அதனால மொட்டை என்ன கொண்டு வந்துட்டான் உங்களுக்கு பத்தினா அவருக்கு தெரியும் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக எல்லாரையும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆமா ஒருத்தங்க அடிச்சிருக்கிறான் சரி பேசுவாங்க ஏற்கனவே பல அடி வாங்கி தலையில முடி இல்லாம இருக்கு அவருக்கு அவர் வளருவதான் இயேசுவின் நாமத்தால் எல்லா தலையில கை வைத்து சொல்லுங்க நான் பரிசுத்த ஜாதி சொல்லுங்க சாமியார் அவர் இஷ்டம் பண்ணுவாரு சாமியார் அமைதியா இருக்காரு சரி எல்லா கை வைத்து சொல்லுங்க பரிசுத்த ஜாதி நான் பரிசுத்த இவர்கள் பரிசுத்த ஜாதி. இவர்கள் நோட முடியாதோ You cannot make
with them. இவங்க தொட்டா வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. You touch them, they're going to keep growing. இவர்கள் பராக்கிரமம் உள்ளவர்கள். They're mighty bearers. நான்காவது சொல்றான் 23 24 வசனத்தை எடுத்து 23 24ல சிம்பிள் பாயிண்ட் 23 24 நம்பர்ஸ் ஷாந்தலவாரியா கர அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும் போல நிமிர்ந்து எல்லோருக்கும் அஞ்சாத சிங்கம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பூனை அல்ல, எதற்கும் அஞ்சாத சிங்கம். சொல்ல மாட்டேன் இந்த சொல்ல மாட்டேன் இல்லையா? எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் காத்ததா வருது நேரத்தில் அடிச்சிருக்க நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். சிங்கம் என்னோட கூட இருக்கிறார். வந்தாலும் பயப்பட மாட்டேன், எப்ப வந்தாலும் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற ஆனந்த எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர். I am a great God. I am a mighty God. I am a powerful God. I am the best God. என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உயர்ந்தவன் சொல்லு உயர்ந்தவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எதற்கும் பயப்படக்கூடாது. கேன்சர் பயப்படாத, சுகமாகும். இன்னைக்கு சுகம் நடக்கும். ஒரு ஆமை சுகமா இருக்கும். கொக்கரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவன் கை சும்மா இருக்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். சிங்கம் அசிங்கம் இல்ல, நீ சிங்கம். உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார், உயர்ந்தவர் இருக்கிறார், சிறந்தவர் இருக்கிறார். சின்ன சின்ன துணுக்குல நீ பயப்படக்கூடாது. நீ பயந்தா அவன் ஓவர் பண்ணிடுவான். Don't be fear. பயப்படாதே, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். எதற்கு ஆமென் சொல்லுங்க. அவன் பயந்துட்டான், பயந்துட்டான். அவர்கள் துஷ்ட சிங்கம். அந்த வசனத்தை வாசிக்க சூப்பரா இருக்கும். வசனத்தை சீக்கிரம் வாசி முடிக்க போறேன். வசனத்தை வாசிக்க அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், துஷ்ட சிங்கத்தை போல லைனா சூடா எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நடக்கும். அது தன் குடித்த இரையை பட்சித்து வெட்டுப்பொருளின் இரத்தத்தை குடிக்க மட்டும் கொள்கிறார். என்னடா மைக்க பேய் குடிச்சிருச்சு, இந்த மைக்க மாத்தி கொடுங்கடா. வாசி திருப்பி எல்லாரும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. 23 வாசிங்க, 24 23 வாசிங்க. 1 2 3 வாசிங்க எல்லாரும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். ஆமா, புடிச்சிச்சுனா அது விடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் கிளைங்க புடிச்சிட்டேன், கிளைங்க விட மாட்டேன். கொலநாங்கலை புடிச்சிட்டேன், கொலநாங்கலை விட மாட்டேன். அது இலையை சாப்பிட வரைக்கும் விட மாட்டேன். ஆத்துமாவை பார்க்கிற வரைக்கும் விட மாட்டேன். மனுஷனே விட மாட்டேன். நான் எதுக்கு விட மாட்டேன். சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எதற்கும் அஞ்சாத சிங்கம். யார் சொல்றா? எதிரி சொல்றான். The enemy is speaking about us. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க People of God, you are crying. ஆண்டவர் அங்கு அவனே உன்னை பார்த்து பயப்படுறான். But the enemy is afraid of you. ஆமா, சந்திர போன நடந்து வரும்போது நமக்கே பயமாறான். அதுவும் அவன் பின்னாடி ஹஸ்பண்ட் சொல்றாரு, உண்மையா பார்த்து தாங்க அவளை நம்புறாங்க. கை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லவா? யாராவது முறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கல, அங்கே வசனம் குத்திருச்சு. கை உயர்த்தி எல்லாரும் அழகையா சொல்லுங்க. பிசாசு சொல்றான், The enemy says, அவர்கள் பரிசுத்த ஜனம். they are
யாரும் உங்களை பார்த்து பாவின்னு சொல்ல முடியாது. No one can condemn you. அதான் பாவம் செஞ்சுட்டான். Yes, let him sin. ஆனா சொல்றாரு நான் பாவியா நிர்வாணமா இருக்கிறேன். God have record, he says. ஆண்டவர் தான் கேட்டாரு, யாரா சொன்னா? God said, who told you that? யாரா சொன்னா? Who told you that? அவர் சொல்ற வரைக்கும் உன்னை யாரும் பாவின்னு சொல்ல முடியாது. Unless the Lord calls you sinner. உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. No one can condemn you. இயேசுடைய பிள்ளை. நீங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறவர்கள். நீங்கள் பராக்கிரமசாலி. No one can condemn you. பிசாசுடைய கண்ணு முன்னால இருக்கலாம். The eye of Satan ஆனா might நீங்கள் பயம் இல்லாதவர்கள். but you will never fear. பயம் இல்லாதவர்கள். Never fear. சிங்கம் என்னமா செய்யும்? No one lioness. சிங்கம் என்னமா செய்யும்? What lioness? காத்தடிக்கிற இடத்துல அது மூஞ்ச காட்டும். Show the face towards the wind. எந்த இடத்துல காத்து பலமா அடிக்கிறதோ When there's a strong wind, அந்த இடத்துல முகத்தை போய் காட்டும். always show the face. ஏன்னா எல்லா எதிர்ப்புகளை சந்திக்கும். You face all obstacles. எது வந்தா Against whatever பயம் இல்லாமல் இருப்போம். you stand without fear. சூடா Lion of Judah. ஊழியக்காரன சொல்றேன். It's a man called Abigail. வாழ்க்கையில என்ன வந்தா What happened? fear. Bible. பயப்படா. எழுப்பு. Rise. அபிஷேகத்தில் With anointing, with power, கிருபை, grace, தயவு, favor, தேவனுடைய மகிமை, glory of God. எழுமையாகவே. Your Christ. இந்த தாய், In the இது name of காலம் செல்லாம். those who never இது delay, காலம் செல்லாம். never delay, இது காலம் செல்லாம். never delay. ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். God is expecting us. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting us. அந்த ஊழியர்கள் வந்து விட்டார். Many men of us அந்த come. தீர்க்கதரிசி வந்து Many விட்டார். prophets come. நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. We cannot sit like நீயா this. நானா, நீயா நானா, நீயா நானா. You cannot be thinking of whether you owe நீ me. அப்படி இருக்க முடியாது. You cannot be such. நீயா நானா. Not you owe me. சேர்ந்து எழுப்புவோம். Let us rise together. எழுப்புவோம். Let's rise. துடிப்போம். Let's capture. சாசை முறியடிப்போம். This one is Satan. ஒரு வார்த்தை சொல்றாரு 24:5 அவர்கள் அருமையானவர்கள். They are the blessed people. யாக்கோபை வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானவர். Amen. ஆண்டவர் உங்களை பார்த்து அழகுள்ளவர்கள் சொன்னார். God, see you are beautiful. எந்த வேளாண்மை சொல்லுவார்கள் 24:6 சொல்லுது நீங்கள் பயனுள்ளவர்கள். You are the blessed முடிக்கிற people. டைம் ஆச்சு ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் 6 காரியங்கள் அவர் சொல்றாரு. God is saying 16 words. மக்கள் தலையில வச்சு சொல்லுங்க நீ பரிசுத்த ஜாதி. Holy people. நீங்க பரிசுத்த ஜாதி. நான் பரிசுத்த ஜாதி. நான் பெருகுவேன். நான் பராக்கிரமமுள்ளவன். Mighty valor. நான் பயமில்லாதவன். I am here. நான் தேவனால் அழகாய் ஆக்கப்பட்டவன். I am beautified by the Lord. நான் அருமையானவன். I am beautiful. நான் அருமையானவன். I am நான் precious. அருமையானவன். I am precious. நான் அருமையானவன். I am precious. நான் அருமையானவன். I am precious. கடைசியாக சொல்றேன் The last thing that நான் you எல்லாருக்கும் பயனுள்ளவனாக இருப்பேன். I am a blessing for many. பயனற்றவனாக இருக்க மாட்டேன். I will never be useless. சொல்ற அவருடைய ஆறுகள் நான் எல்லாருக்கும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். I will bear fruit for everything. இந்த காலையில In this morning, ஆவியானவரை பார்த்து சொல்றாரு Spirit of God is speaking to you. 3 திசையிலும் பிசாசு விரோதமாக எழும்பினான். Even the Satan rise up against you 3 ways. அவன் பாகானுடைய கொடிமுடியிலே எழுதினான் சரி. Even from the top of hell, பேயோருடைய கொடிமுடியிலே எழுதினான் சரி. from fear, மிஸ்கார் கொடிமுடியிலே எழுதினான் சரி. எந்த ஆயுதம் உன்னை வாய்க்காது. அது வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரம் உன் மேல் இருக்கிறபடியால் நீங்கள் அவர் சுவிச்சா போதும். உற்சாகமா சொல்ல எனக்கு தூக்கம் வருது சொல்லுங்க. எல்லாம் சொல்ல நீங்கள் துதித்தால் போதும். நீங்கள் மகிமைப்படுத்தினால் நீங்கள் அவரை உயர்த்தினால் போதும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ரொம்ப பயப்பட சத்த சொல்லும் போது ஜனங்க கேட்க மாட்டாங்க. உடனே நடக்கும். சில லேட்டா நடக்கும். ஆனால் நடக்கும். எனக்கு என் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது நடக்கும். போலாம் நடக்கும். ஒரு காரியத்தை சொல்லி காசு பெட்ரோஸ்ட்டு கொடுக்க போகிறேன் ஜாப் பண்ணுறேன். போலாம் நடக்கும். இந்த இதுங்களா பில்டிங் ஆடு சிங்கமா போலாம் வாலிப நாட்கள் போன வாலிப நாட்கள் கட்சி வசதியாக போன வாலிப நாட்கள் ஸ்டேஜில் பிரச்சனை அந்த அண்ணன் பேர் தமிழ் 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 அவங்க அண்ணன் கூட
அவங்க அண்ணன் திடீர்னு காலை கூட்ட போய் திடீர்னு வருவான், புக்குன்னு வருவான். அது ஜீசஸ், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. மறு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இறுதியும் காணப்படும். எப்போதும் தெரிஞ்சுவோம். ஒரு மாஸ்டரா கேள்வி போனது அடிக்கடி வரும். ஏய், நீ ஆண்டவரை தேடுடா, ஆண்டவரை தேடுடா, ஆண்டவரை தேடுடா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவன் என்ன தேடலைன்னா இந்த தேவன் கம் ஒன்று இல்லாமல் நல்ல தேடுதல அவன் இருப்பான்னு சொன்னான். ஒரு நாள் காரை ஓட்டிட்டு நேராக சொன்னேன். அப்போ ஷெட்டினா அவன் கூட இருந்துச்சு. இதுவாக போனா உங்க அண்ணன் சொன்னா இல்லையா, உங்க அண்ணன் நடு தெருவுக்கு வருவோம். ஆண்டவரை தேடாமல் போனான், ஆண்டவரை ஆராதிக்காம போட்டேன். ஒரு ஆண்டவரை பார்க்க போற அதுள்ளவன் பண்ணி பாருங்க. நான் சொல்லிக்கிட்டே ஒரு மாதம் கடந்தது, இது 2 மாதம் கடந்தது, இது 3 மாதம், 1 வருஷம் ஆச்சா, 1 வருஷம் தாண்டி உடனே அவன் போயிட்டு போனாங்கிட்டையும் சரி நான் சொல்றான், பாசம் சொன்னார் நடக்கலல்ல அன்னைக்கு பாசம் போய் சொன்னாரு, என் பக்கம் அப்படி விட்டுருவாரு. அப்புறம் கையை பிடிச்சு நான் கேட்டேன். உலகா தேடி வந்தது, பெரிய அடி வந்தது. நாட்கள் கடந்து போனது. மோனா வச்சு சொல்றேன், நாட்கள் கடந்து போனா எப்படியோ ஆண்டுடைய கிருபையில மோகினி நான் போய் மோனாவா மாறி, ஆமா மோனா ஃபெண்டியா மாறாம எங்க ஆண்டுடைய பிள்ளையா ஒரு ஆமை சொல்ல வாரு கூப்பிட்டு சமைக்கும் நல்லா இங்க வந்து வச்சு கிருபை கிடக்கு. என்னத்துல நடந்துச்சு, ஒரு அடிபட்டு 3 அடிபட்டு வேற சொல்லி 2 கையும் போய் படுத்த படுக்கையா எல்லாம் காசை போய் அவன் அம்மா கூட அவனை சேர்த்துக்காம யாரும் அவனை சேர்த்துக்காம வீட்டுக்கு அடிச்சு வரட்டி நடந்து இன்னைக்கு எங்க இருக்கிறான், என்ன பண்ணிருக்காதான் சொன்னார். பேசிக்குவா சொல்லி அன்னைக்கு பாஸ்டர் சொன்னார். உடனே நடக்காது, அதே உடனே நடக்காது, 3 வருஷம் ஆகும். ஆனா சொல்லிட்டேன்னா அது நடக்கும். ஒரே விஷயம், somebody is going to become like that, somebody is going to become like that. ஆண்டவர் சொல்லிட்டே ஞாபகம் ஜோப்னா கடப்பட. ஏன்னா ஆண்டவர் பல தடவை அவன் என்ன பண்ணார், பேசிட்டார், சொல்லிட்டார். நான் சொன்னேன், யாரு ஒரு பாசம் இருக்கவே மாட்டான், உங்களுக்கு பிடிக்காம ஒரு ஆள் சபைக்கு வரலன்னா காரணம் கூட நான் வந்து கேட்டு நடந்த விஷயம். நரகத்துக்கு போயிடாதனால கேட்டு அவனுங்களுக்கு அது புத்தி வராது, தெளிவு என்ன வராது. நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாரு, நம்ம போய்கிட்டே இருக்க முடியுமா? முன்னாடி கூப்பிட்டே இருக்க, சும்மா கூப்பிட்டே இருக்கிற நாளுக்கு வர வேலை இல்லை, காலையில மாலை கட்டணும், கூப்பிட்டே இருக்கிற அப்படி நம்ம போயிட்டே இருக்கணும். நீங்க நினைக்கலாம் ரூபல் நினைக்கலாம், நாளுக்கு வர வேலையே அப்படி நினைக்கிறேன். நான் சொல்றேன், நான் கேட்டேன் எங்க இருக்கிறான், வயசு அவன் எங்க இருக்கிறான் யாரும் கேட்டான். அவங்க அம்மாவும் அடிச்சு கேட்டாங்க, வச்சிருந்தவங்க அடிச்சு கேட்டாங்க, காசும் போயிடுச்சு. நான் சொல்றேன், you can play with the man of God but don't play with God. ஆமென். வர மாட்டேங்குது. You can play with the man of God but don't play with God. Once அவர் சொல்லிட்டார்னா please அதாவது ரொம்ப பயப்படுவேன். என் வாயிலிருந்து சொல்லு ஏகோ கணேசன் சொன்னார், நீ 12 நீ வந்து ஒரு ஒக்ஸா மாறுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரே நேரத்தில் நடக்கல, 1 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. அப்பையோ 1 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. ஒரு பணம் போடுறேன், ஜோபனை போடுறோம். சபாக்காரங்க மீட்டிங் முடிஞ்சிட்டு ஒருத்த மீட்டிங்க்கு வெளியே தூங்கிட்டு இருந்தான். ஒரு பரதேசி எல்லாரும் உள்ள அபிஷேகத்தை ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காலில் தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, என்ன பண்ணிடுவோம். நான் எப்போதும் சொல்லுவேன், அனாயிண்டிங் ஆராதனை டைம்ல காரில் உட்காராது, அவங்களோட உங்களை எச்சரிக்கணும்.
நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா வாயை மூட்டு உள்ள வந்துடும். கார்லேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்பதான் அதெல்லாம் வீட்டிலே பண்ணுவாங்க. ஒரு ஆமாம் சொல்லுவா, கார்லேயே உட்காந்து பப்பா பண்ணி வர்ஷிப்பில் கலந்துக்காம, ஆராதனையில் கலந்துக்காம, துதியில் கலந்துக்காம ஒரு ஆமாம் சொல்லுவா இருக்கும். எங்க பிரதரை காணும், காரில் இருக்காரு. எங்க பிரதர் சிஸ்டரை காணும், அவங்க காரில் இருக்கிறாங்க. கார்லேயே வாழ்க்கை ஓட்டி, ஃபோன்லேயே வாழ்க்கை ஓட்டி கேட்கல. எங்கே அவனை காணும்? நான் குரூப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணனா இல்லையா? சொன்னா பண்ணனா இல்லையா? சொல்லுமா, நீ சொல்லுமா, சொன்னா இல்லைன்னு வாழ்க்கை குரூப்பில் வேஸ்ட் வாய்ஸ் கேட்டனா இல்லையா? இப்படி இப்படி கேட்டனா இல்லையா? நீயும் காணும் பரவாயில்ல. ஆமாம் டினிஷன் கேட்டனா இல்லையா? வாய்ஸ் லாய்க்க அதை சொல்லி உள்ள எனக்கு உள்ள ஒரு சில பேர் தான் இருக்கிற ஒருத்தன். அப்புறம் மீட்டிங் முடிச்சோடனே மீட்டிங்ல இல்லாத உற்சாகம் வெளியே போகிற உற்சாகம் வந்துருச்சு. பயன் அப்போ ஆக்கி எல்லாத்துக்கும் வேண்டாம், போனா சீக்கிரம் வந்துருக்கு. இவனுக்கு போவாம ஒன்னொரு அவிசுவாசியை கூட்டுக்கொண்டு போய் கடைசியா காடி மூத்தாடொட்டம் அலுவல விழுந்து டோட்டல் லாஸ் ஆகி ஒரு கீரல் இல்லாம கத்தர் கிருபையா ஆண்டவர் காத்தார். ஒரு கீரல் இந்த காடியில போனவன கொஞ்சம் எலும்பி இல்லைங்க, உங்க முகரையை காட்டு. இந்த காடியில போனவன கொஞ்சம் எலும்பி இல்லைங்க, எழுந்துடுறாங்க. பிலிப்பு திட்ட மாட்டேன், நீங்க பிறந்த நாள் கையில போட்டு வந்திருக்காங்க மேனேஜர். 1 2 3 4 5 பேர் காடியில போய் ஒரு கீரல் அடி படிச்சா மாட்டேன். அடி படிச்சா இல்லை வாய் கிழிச்சா கிழிச்சிருக்கும். துப்பு மாசம் தான் உனக்கு எதாவது கிழிச்சா? ஆமா கிளியில தானே, வேற எங்க கிளியில உனக்கு ஏதாச்சா? அப்ப சொன்னதுக்கு கேட்கல. நல்ல ஜெபம் பண்ணனால, அந்த கூட்டத்தை கலந்தனால ஆண்டோடைய பாதுகாப்பு இருந்துச்சு. தேவையா இந்த நிலைமை? சொல்லுங்க, தேவையா? அந்த ஊழியக்காரர் சொன்னா கேளுங்கப்பா, சாப்பிடலாம். நாங்கள் சும்மா பைத்தியக்காரங்க. உங்களை இயேசுக்கோ சமீபத்துக்கோ நான் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது. அன்பான சொல்றேன். I say something, listen. 4 வாரம் தொடர்ந்து வா, 5 வாரம் தொடர்ந்து வா. ஆண்டவர் தேடு உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை செய்வார். அது உனக்கு வாய்க்காத ஜோபடி டக்குன்னு படிக்க 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே